வணக்கம் ஐயா. வணக்கம். உள்ள வாங்க. வீட்டுக்குள்ள வர்ற பழக்கம் பெரியய்யா காலத்துல இருந்து இல்லீங்களே. குப்புசாமி, ஆண்டா அடிமேடு பிரிச்சு வச்சு வீட்டுக்குள்ள வரவிடாம வச்சிருந்த காலமெல்லாம் செத்து போச்சு. உயர்ந்தவன் தாண்டவன் எவன் செத்தாலும் ஒரே மண்ணுக்குள்ள போட்டு தானே மூடுறான். நீயும் மனுஷன் தானப்பா, உள்ளவா. என்னப்பா விசேஷம்? தட்டோட வந்திருக்க? கடைசி பையன் முருகனுக்கு கல்யாணம்ங்க. அப்படியா? வெள்ளிக்கிழமை விசேஷம் வச்சிருக்கேன். முத பத்திரிக்கையை ஐயா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கடா. நல்லா இருப்பா, நல்லா இரு. இந்த எந்த குறையும் இல்லாம கல்யாணத்தை நல்லபடியா நடத்து. தாலி கட்டுற நேரத்துக்கு ஐயா வந்தீங்கன்னா என் வம்சத்துக்கே பெருமையா இருக்கும். குப்புசாமி, இது உன் வீட்டு கல்யாணம் இல்ல, நம்ம வீட்டு கல்யாணம். நீ போ, நான் கட்டாயம் வர்றேன். நல்லதுங்க. ஏய், சந்தோஷமா போடா. என்னப்பா பலமான யோசனையில இருக்காப்பல இருக்கு. குப்பமுகம் முருகனை பார்த்த உடனே நம்ம முருகன் நினைப்பு வந்துருச்சா? ஆமாமா, இந்நேரம் முருகன் நம்ம வீட்டுல இருந்திருந்தான்னா அவனுக்கு கல்யாண வயசு வந்திருக்கும். என்ன பண்றது, இந்த நேரத்துல என் பொண்ணு பெற்ற செல்ல மகன் இருந்திருந்தான்னா செல்லக்கிளி அவன் கையில புடிச்சு கொடுத்துட்டு கண்ண மூடிருப்பேன். யாராருக்கு என்னென்ன நடக்கணும்னு விதி இருக்குதோ அது போலதான் நடக்கும். நீ மனசை போட்டு குழப்பிக்காம நிம்மதியா இருப்பா. அந்த ஆத்தா மகமாயி எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு வைப்பான். எனக்கு ஒரு சந்தேகம். நேத்து நீங்க கச்சேரியில பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டை நீங்களா பாடினீங்களா இல்ல வேற யாராவது பாடினதை கேட்டு பாடினீங்களா? வேற ஒருத்தர் பாடினது கேட்ட பாடினேன். இது என் ஃப்ரெண்ட் முருகன் பாடின பாட்டு. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் எந்த கச்சேரியில பாடினாலும் முத பாட்டு இந்த பாட்டு பாடுவேன். இப்ப முருகன் எங்க இருக்காரு? ஏன் பேசாம இருக்கீங்க? இப்ப முருகன் எங்க? என் முருகனுக்கு என்னாச்சு? என் முருகனுக்கு என்னாச்சு? தயவு செஞ்சு என்ன எதுவுமே கேட்காதீங்க. அந்த முருகன் இப்ப உயிரோட இல்ல. சாமி, என் முருகனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு எவ்வளவு நாள் நான் தவம் இருந்தேன். இப்ப என் முருகன் உசுரோட இல்ல. இத கேட்டதுக்கு அப்புறம் நான் எதுக்காக உசுரோட இருக்கணும்? என்னைய என் முருகன் கிட்டே கொண்டு போயிடு. பெண்ணே, அழாதே. இறந்து போன உன் முருகனை பற்றி கவலைப்படாதே. உன் கனவை நினைவாக்கவும் உன்னை காலமெல்லாம் காப்பாற்றவும் ஒருவனை உன்னிடம் அனுப்பியிருக்கிறேன். அவன் வேறு யாரும் இல்லை. திருவிழாவுக்கு கச்சேரி பாட வந்திருக்கும் பாட்டுக்காரன் தான். அவனையே நீ திருமணம் செய்து கொள். சாமி, நீ அப்படி சொல்ற? இத மாதிரி அல்பத்தனமான விஷயம் எல்லாம் சாமி பேசாது. இவ்வளவு நேரம் பேசுறது நான் தான். இங்க பாருமா, இறந்து போன ஒருத்தன் நினைச்சு ஏன் புலம்பி தவிக்கிற? முருகன் தான் செத்து போயிட்டான். இனிமே அவன் வரவே மாட்டான். ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ விருப்பப்பட்டா நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓய், என்ன சொல்ற? நில்லு. ஒரு நிமிஷம் இல்லை. எனக்கும் உனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் இந்த கொலுசு என் கையில கிடைச்சது. என்ன உனக்கு பிடிச்சிருந்தா இந்த கொலுசை உன் காலில் வாங்கிக்கோ, இல்ல நான் கையிலே கொடுத்துறேன். என் உடம்பையும் மனசையும் தொடர உரிமை இந்த ஜென்மத்துல என் முருகனுக்கு மட்டும்தான் உண்டு. அவரை தவிர வேற எவனையும் என் நிழலை தொடக்கூட அனுமதிக்க மாட்டேன். சரி, மணிக்குயில் இசைக்குதடி, மனமதில் மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, இளங்குருவிகள் பறக்குதடி. அடிமானே மயங்குவதேனோ, உன்னைத்தானே
இதம் தேடும் கதைகள் பேசவா மணிக்குயில் இசைக்குதடி மனமதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளம் குருவிகள் பறக்குதடி. ஏண்டி முளைச்சு 3 நாளா விடல, அதுக்குள்ள பாட்டு பாடி ஆட்டம் போடுறீங்களா? பாடி முருகா செல்லக்கிளி போடா. அண்ணே, என்னம்மா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படி போடா, நீ இப்படி வா. செல்லக்கிளிக்கு இன்னையோட 7 வயசு முடியுது. ஆண் வளர்ச்சி அருகம் புல்லு, பொண்ணு வளர்ச்சி கோர புல்லுன்னு சொல்லுவாங்க. செல்லக்கிளி 5 வருஷத்துல பெரிய மனுஷி ஆயிடுவா. ஆமா, அதுக்கு இப்ப என்ன? செல்லக்கிளி வளர்ற காலத்துல என் பையன் துரப்பாண்டிக்கு தான் அவளை கட்டி வைக்கணும். நாலு கிடக்கு நாம இருந்தாலும் நாளைக்கு நடக்கிறது நல்லதா நடக்கணும் பாருங்க. எப்பவோ காய்க்க போற மரத்தை முன்னாலே குத்தைக்கு விடுறது இல்லையா? அந்த மாதிரி இன்னாருக்கு இன்னாரு முடிவு பண்ணி வச்சுட்டா நாளைக்கு எசகு பெசகு அது நடக்காது இல்ல? யசோத, நீ சொல்றது சரிதாம்மா. நீ கேக்குறபடி நான் வாக்கு கொடுக்கறது ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா அதுக்கு முன்னால முருகனை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு. அவன் பிறந்த உடனே தாய் இழந்துட்டான், கொஞ்ச நாள்ல தகப்பனை இழந்துட்டான். நீ கேக்குற மாதிரி செல்லக்கிளியோ உன் பிள்ளை கட்டி வைக்கிறோன்னு வை, நாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிடுவான். ஆனா அந்த தாயில்லா புள்ள முருகன் மட்டும் உறவா இருந்து ஒதுங்கி போயிருவான். அதனால கூடுற காலத்துல செல்லக்கிளிய முருகனுக்கு கட்டி வச்சு நாம தான் நம்ம அரவணைக்கணும். முருகனை நீ பெத்தெடுக்கலனாலும் அவனும் உன் பிள்ளை தானம்மா. ஆமாமா, பெத்தாதான் பிள்ளையா? அவனையும் என் பிள்ளை தானே. ஏதோ என் மனசுல பட்ட ஆசையே சொன்னேன். அப்புறம் உங்க விருப்பப்படியே நடத்தி வைங்கன்னு. பாரு, என் பையன் துரப்பாண்டிதான் இந்த வீட்டுக்கு மருமகனா வரணும். அந்த ஆசையை கெடுக்க முளைச்சிருக்க என் அக்கா பையன் முருகன் என்னைக்குமே இடைஞ்சலா இருக்க கூடாது. அவனை தானம்மா பொழுது போறதுக்குள்ள அவன் இல்லாம பண்ணிடுறேன். ஏடா, என்ன தைரியம் இருந்தா துரப்பாண்டிக்கிட்டே பிறந்த செல்லக்கிளியோட ஆட்டம் போடுவேன். என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. அடேடா, ஐயோ பேசுடா. அம்மா, நடிக்காதீங்க நடிக்காதீங்க அம்மா. ஐயோ பொழுது போறது ஓடி போய் இல்ல அடிச்சே கொண்டு